கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் ஒரு அமைதியான வாழ்க்கை கடும் புயலிலும் கூட வாழ முடியும் என்பதை குறித்து வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அநேக சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பலவிதமான காரியங்களினால் நெருக்கப்படுகிற வேளைகளில் நம்முடைய மன சமாதானத்தை இழந்து விடுகிறோம். பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாமல் நாம் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை வேதம் சொல்லலை. உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். ஆகவே இந்த நாளிலும் கூட கிறிஸ்தவ வாழ்க்கை வழிமுறை என்பதை குறித்து நான் உங்கள் மத்தியில் சுருக்கமாக 1 பேதுரு 5வது அதிகாரத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை எடுத்து பேசும்படியாக விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக நம்முடைய இருதயங்களோடு கூட பேசுவார் என்று விசுவாசிக்கிறேன். இந்த வேதம் ஒரு காலம் பொய்யறையாதது. இந்த வேதம் சொல்லுகிற தேவன் வல்லமையுள்ளவராகவே இருக்கிறார். ஆகவே அவரை நாம் சந்திக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அந்த 8வது வசனத்தில் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். சாத்தான் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மனது அளவுகளில் பலவிதமான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறவனாக இருக்கிறான். இன்னும் நடைபெறாத காரியங்களை குறித்து கவலை கொள்ளவும், எதிர்காலத்தை குறித்த பலவிதங்களில் பயப்படுவதும் குழம்புவதும், நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை இழந்து போகக்கூடிய எல்லா விதமான காரியங்களை நம்முடைய மனதளவில் ஏற்படுத்துகிற பாதிப்புகளின் மூலமாக அவன் செய்யும்படியாக விழிப்புள்ளவனாக இருக்கிறான். இந்த வசனத்தை சொல்லிவிட்டு சொல்றார், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் ஏன் கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டோம் பல விதங்களில் நம்முடைய இருதயங்களில் இவ்விதமான எதிர்காலத்தை குறித்த பயத்தோடும் அல்லது கலக்கத்தோடும் வாழ்கிறவர்களாய் காணப்படுகிறோம் என்றால், இந்த வேதம் போதிக்கிற தேவனை நாம் உண்மையான விதத்தில் நம்ப வேண்டிய விதத்தில் நம்ப தவறிவிடுகிறோம். சாத்தான் எப்பொழுதும் நம்முடைய மனக்கண்களை அவன் சந்தேகத்தினுடைய நிலையிலும் அல்லது அவரை குறித்து நாம் விசுவாசிக்கக்கூடாத நிலையிலும் வைக்கிறதாகவே காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால். அவர் சொல்கிறாரு, உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள், அவரிடத்தில் கொடுங்கள். ஏனென்று கேட்டால் அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். அவர் உங்களை குறித்து அக்கறையுள்ளவராக இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் எந்த காரியத்தை எப்படி நேர்த்தியாய் செய்வது என்பதை குறித்து அறிந்திருக்கிறார். ஆಮೇಲೆ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம்முடைய காரியங்களை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அவருடைய கரத்தில் ஒப்புவித்து வாழ நாம் பழக வேண்டும். அதுதான் விசுவாசம் என்பது. சங்கீதம் 37 பாருங்க, சங்கீதக்காரன் இவ்விதமாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 37 5வது வசனத்தில் ஆண்டவருடைய வார்த்தையானது இவ்விதமாய் சொல்லுகிறது. 37:5, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நீ செய்ய வேண்டியதல்ல என்னன்னா, அவருடைய கரத்தில் நீ ஒப்புக்கொடு. உன்னுடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து. என்னுடைய வாழ்க்கையில் நாம் என்ன நினைக்கிறோன்னா, நம்முடைய காரியங்களை கையாள நம்மால் முடியும் என்று எண்ணுகிறோம். தப்புங்க. உன்னால் என்னால் முடியாது. மிகச்சிறிய காரியம் கூட நம்முடைய சமாதானத்தை கெடுத்து விடுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒன்று நினைக்கிறோம், இன்னொன்று வேறு விதமாக நடக்கிறது. வாழ்க்கையில் பலவிதமான சூழ்நிலைகள், பலவிதமான காரியங்கள்
வாழ்க்கையில் நம்ம கடந்து போக வேண்டிய ஒரு பாதையாகவே தேவன் நியமித்திருக்கிறார். ஆனால் ஒரு மெய் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் தேவன் இவைகளை ஏன் அனுமதிக்கிறார்னா, உன் விசுவாச வாழ்க்கையில் வளரும்படியாக கர்த்தர் இதை அனுமதிக்கிறார். எப்படி ஆண்டவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியிலும் அவர் உதவி செய்திருக்கிறார் என்ற காரியத்தை நோக்கி பார்க்கும் பொழுது, நான் விசுவாசிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர் என்பதை நீ அறிந்து கொள்ளவும், அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு அழகாக நேர்த்தியாக அந்த காரியத்தை செய்திருக்கிறார் என்பது அவருக்கு நன்றியுள்ள உணர்வோடு உன்னை இன்னுமாக அர்ப்பணிப்பதற்கும் உதவியாக இருக்கிறது. விசுவாசங்கிறது ஏதோ வானத்திலிருந்து நம்ம பேர்ல குதித்து விடும் என்று நினைக்க கூடாதுங்க. விசுவாசம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் பயிற்சி பெற வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவேதான் உனக்கு பிரச்சனை, ஆகவேதான் உன்னுடைய காரியங்களில் ஏன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பல பிரச்சனை. நீதிமானுக்கு ஒரு துன்பம் அநேகம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஒன்று குறையாமல் எல்லாவற்றிலும் கர்த்தர் அவனை விடுதலையாக்குகிறார். எப்படி ஆண்டவர் இதை செய்கிறார்? அவர் உன்னதமான ஞானமுள்ள தேவன். உன்னுடைய வாழ்க்கையில் அவருடைய திட்டத்தின்படியாக தான் உனக்கு இதெல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்குதுங்க. நீ ஏதோ புதுமையாக நினைக்க வேண்டாம், இது ஏதோ எங்கிருந்து வந்து நினைக்க வேண்டாம், அல்லது இவர்களால் வந்தது அவர்களால் வந்து நினைக்க வேண்டாம். இல்லை, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய ஆத்மாவை நேசிக்கிற தேவன் உன்னை உருவாக்கும்படியாகத்தான் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அனுமதித்திருக்கிறார். கழுகு தன்னுடைய குஞ்சுகளை பயிற்சிக்கும்படியாக மேலிருந்தே கீழே விழும்படியாக விட்டுவிடும். நம்ம திடீர்னு பார்க்கும்போது ஐயோ அந்த தாய் பறவை ஏன் இப்படி விட்டுருச்சுன்னு நினைக்கலாம். ஆனால் அது கீழே விழ 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 அந்த தாய் பறவை வேகமாக வந்து தன்னுடைய இறக்கையில் அந்த குஞ்சை அப்படியே தூக்கி கொள்ளும். தேவன் அப்படி தான் செய்கிறார். எதுக்காக? அந்த குஞ்சு அப்படியே இருந்தால் பழகாது, ரெக்கை வளராது. ஆகவே தான் அந்த தாய் பறவை அந்த சிறு குஞ்சு பறக்க பழகு மட்டுமாக இந்த காரியத்தை செய்கிறது. விசுவாச வாழ்க்கை என்பது ஒரு குருட்டுத்தனமான வாழ்க்கை இல்லைங்க. இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் ஆட்சி செய்கிற மேலான ஒரு ஆட்சி இருக்கிறது. அதுதான் பரலோக ராஜ்யத்தினுடைய சகல திட்டங்கள் இன்றைக்கும் நிறைவேறுகிறது. நம்ம கூடி வந்திருக்கிறோம், நம்ம தேவனுடைய வார்த்தையை பார்க்கிறோம். அந்த ராஜ்யத்திலிருந்து நாம் நோக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறோம். நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே கணக்கிடப்படுகிறது. நம்முடைய ஜெபங்கள் கணக்கிடப்படுகிறது, நம்முடைய சிந்தைகள் கணக்கிடப்படுகிறது. நம்முடைய எல்லா விதமான காரியங்களும் அங்கு குறிக்க வைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய ஆளுகையின் கீழே தான் இந்த உலகத்தினுடைய எல்லா சம்பவங்கள், அதன் ஆளுகையின் கீழே தான் உன்னுடைய வாழ்க்கைக்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் இவைகள் எல்லாம் நடைபெறுகிறது. ஆகவே தேவன் அறிந்திருக்கிறார். உங்களை அவர் அறிந்திருக்கிறபடியால், அவர் உங்களை தெரிந்திருக்கிறபடியால், உங்களை விசாரிக்கிறவரான இருக்கிறபடியால் அவருக்கு தெரியாமல் இல்லைங்க. ஆனால் பிசாசு எப்பவுமே என்ன பண்ணுவான்? நமக்குள்ளாக அவிசுவாசத்தை கொண்டு வருவான். ஐயோ என்னாகுமோ ஏதாகுமோ. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நம்பி நம்முடைய காரியங்களை ஒப்புக் கொடுக்க நம்மை விடவே மாட்டான். இந்த உலகத்தில் நம்முடைய விழுந்து போன சுபாவம் எப்பொழுதும் பிசாசுக்கு துணையாகத்தான் நிற்குதுங்க. ஆகவே ஒரு பக்கம் நம்மை தூண்டி விடுகிறான், இது அதுக்கு உதவியாக இருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்னொரு விதமான சூத்திரம் நம்ம காலையில் பார்த்தங்க. சாத்தான் நம்ம ஒவ்வொரு மனுஷனுக்குமே ஆண்டவருடைய ரட்சிப்புக்குள்ளாக வராத ஒவ்வொரு ஆத்மாவோடு கூட ஒரு சாத்தான் செயல்படுகிறவனாக இருக்கிறான். ஆனால் என்றைக்கு அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக காணப்படுகிறார்களோ அன்றைக்கு அவனுடைய ஆளுகைக்கு அவர்கள் உட்பட்டவர்கள் அல்ல. தேவ தூதர்கள், கார்டிங் ஏஞ்சல் அவர்களை பாதுகாக்கிறார்கள், பராமரிக்கிறார். உடைய வாழ்க்கையில் நீ ஒரு தேவனுடைய பிள்ளை என்பதை கூட வேற என்ன சிலாக்கியம் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவருடைய பிள்ளையா இருப்பதை போல மேலான ஒரு காரியம் ஒன்றுமில்லை. ஆக ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய வழியை நீ ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வைக்க பண்ணுவார். இது எப்படி ஆகும் தெரியாது. அவரால் முடியுமா? முடியும். வேதம் தெளிவா சொல்லுகிறது, இதை நான் நம்புகிறேன், இதை நான் விசுவாசிக்கிறேன். அநேக சமயங்களில் நமக்குள்ளாக கலக்கம் ஏற்படலாம். அப்போ நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவரே, எனக்கு இந்த மாதிரிலாம் ஏற்படுகிறது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வருது, என்னால் நம்ப முடியலையே, எனக்கு உதவி செய்யும். அதையும் ஆண்டவர் நோக்கி பார்க்கிறவராகவே இருக்கிறார். உன்னுடைய வழியை நீ அவரிடத்தில் ஒப்புக்கொடு,
அவரை நோக்கி ஜெபி. அந்த 4வது வசனத்தில், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். நீ எதுக்காக ஜெபிக்கிற? தேவன் உனக்கு சிறந்ததை கொடுக்கிறவராக இருக்கிறார். சில சமயங்களில் நம்ம மிக சிறந்ததற்காக கேட்கல, சும்மா கேட்குறோம். ஆனால் ஆண்டவர் எப்பொழுதும் சிறந்தவைகளை கொடுக்கிறவராகவே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது கிறிஸ்தவ வாழ்க்கை முறையாக இருந்தாங்க. ஆனால் ஒன்று, நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது தான் இவைகளினுடைய ஆளுகை உன் பேரில் விடுபட்டதாய் காணப்படும். எங்கு ஆவிக்குரிய காரியத்துக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கிறையோ அப்போ இந்த புடி அதிகமாக இருக்க. ஆனால் எங்கு ஆவிக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படலையோ அப்பொழுது இதனுடைய தாக்கம் தான் அதிகமாக இருக்கும். இதை தெரிந்து கொள்ளுங்க. எப்போவுமே, ஆகவே தான் ஆண்டவர் எப்போவுமே சொல்றார், முதலாவது தேவனுடைய ராஜ்யம், நீ அவருடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துப்பார். இதனுடைய காரியத்தை கர்த்தர் செயல்படுத்துகிறதுல நிச்சயமாக அவர் எப்படி நிரூபிக்கிறதுனால பார்க்க முடியும். 55வது சங்கீதத்தில் கூட அதைத்தான் நம்ம பார்க்குறோங்க. 55வது சங்கீதம் 22வது வசனத்தில் ஆண்டருடைய வார்த்தை இவ்விதமாக சொல்லுகிறதை நான் வாசிக்கிறோம். 55:22வது வசனத்தில், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். இந்த உலகத்தில் கர்த்தர் நம்மை ஆதரிக்காருனாங்க, வேற என்ன நமக்கு தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார், உன்னை வெட்கப்படுத்த விடமாட்டேன்னு அவர் சொல்றாரு. உன்னுடைய வாழ்க்கையில் அவர் விதமாக செய்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை இல்லைங்களா? உலக பிரகாரமான காரியங்களுக்காக தேவனை தேடுகிறது ஒரு காலம் நமக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்காது. இன்றைய போதனைகள் விதமாய் காணப்படுகிறது. ஆனால் வேதம் ஒரு ஒழுங்குமுறை வச்சிருக்கிறது. என்ன? ஆவிக்குரிய காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது இந்த காரியத்தினுடைய எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து வழிநடத்தாமல் விடவே மாட்டார். உன்னை தள்ளாட விட மாட்டேங்கிறார், உன்னை ஆதரிப்பேன்னு சொல்றார். நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த தான் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்வதற்குரிய வாழ்க்கை முறையாக வாழ வேண்டியது அவசியம். இதற்கு எதிரடையாய் பல சிந்தனைகள், பல போராட்டங்கள் வரலாம். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் இப்படி வாழ்ந்துவார், கர்த்தருடைய சந்தோஷம் நிறைவாய் காணப்படும். உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ அருமையான காரியங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார் தெரியுங்களா? நீதிமொழிகள் 16 கூட நீங்கள் பாருங்கள். நீதிமொழிகள் 16வது அதிகாரத்தில் கூட ஆண்டவருடைய வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையில் அங்கு எவ்விதமாக நிலைவரப்படுத்தப்படும் என்பதை குறித்து கர்த்தர் பேசுகிறார். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 3வது வசனத்தில், உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். கர்த்தருக்கு ஒப்புவி, நீ கர்த்தருடைய சமூகத்தில் சொல். இன்னொன்று தெரிந்து கொள்ளுங்க, நம்ம நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய காரியம் முக்கியமாக என்னென்னா உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். இது ரெண்டுமே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் சீரோட்டத்துக்கு, சீரான ஓட்டத்துக்கு தடையாகவே இருக்கிறது. இவைகளை கையாள நம்ம அறிந்திருக்க வேண்டும். நம்ம பிரச்சனை என்னென்னா இதைகளை எப்படி அறிந்து, நம்ம ஞானத்தினால அல்ல, வேத ரீதியாக நான் இதை எப்படி கையாளுவது? முதலாவது நீ விளங்கிக் கொள்ளணும், சாத்தான் என்னுடைய சமாதானத்தை அங்கே திருடி கொள்ளுகிறான். என்னுடைய வாழ்க்கையில் இதை நான் எப்படி கையாள வேண்டும்? மன தெளிவுள்ளவனாயிரு. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அவசியமானவர்களாய் காணப்படுகிறது. ஆகவேதான் தேவன் மத்தேயு 6வது அதிகாரத்தில் நமக்கு தெரிந்த வசனம்தான் இவ்விதமாய் சொல்லுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு இவ்விதமாக நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். உன்னுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீ அவருடைய கரத்தில் ஒப்புக்கொடு. மத்தேயு 6:34 வேதனை சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டில் 10வது வசனத்தில் 10வது பக்கத்தில், ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும்,
அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடு போதும். 33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இன்னொன்று, நம்ம முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய நோக்கம் இதில் என்ன என்பதை மறந்து விடுகிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன், கர்த்தர் உன்னை விசுவாசத்தில் உறுதிப்படுத்தி கொண்டே செல்லும்படியாக விரும்புகிறார். அதற்கு இந்த உலகத்தின் காரியங்களை ஒரு கருவியாக உபயோகப்படுத்துகிறார், அவ்வளவுதான். அவர் நினைத்தார்னா உனக்கு வானத்தின் பலகணிகளை திறந்து கொட்ட முடியுங்க. அவர் நினைத்தாரானா இந்த உலகத்திலே உன்னைய மிகப்பெரிய ஐஸ்வர்யனை மாற்ற முடியும். ஆனால் ஏன் தம்முடைய மக்களை தேவையின் மத்தியிலே வழிநடத்தி செல்றார்னா, இதன் மூலமாய் அவர்களுக்கு ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார். இதன் மூலமாய் அவருடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறார். இதன் மூலமாக உன்னுடைய சாட்சியின் மூலமாக அவர் நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறார். இதன் மூலமாக நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறார். இதன் மூலமாக நீ ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை விட்டு செல்லும்படியாக விரும்புகிறார். இங்கிலாந்து தேசத்தில் ஜார்ஜ் முல்லர் என்ற தேவ மனிதனை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 2000 பிள்ளைகள். ஆண்டவர் அவரை தெளிவாக வழிநடத்தினார். பிராங்கி என்ற ஜெர்மனி தேசத்தில் ஒரு தேவ மனிதன் எப்படி விசுவாசத்தின் அடிப்படையில் எந்த ஒரு மனிதனிடத்தில் எந்த ஒரு காசும் கேட்காமல் தேவனை மாத்திரமே சார்ந்து பல மக்களை, பல அருமையான ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை போஷித்தார் என்பதை வாசித்த ஜார்ஜ் முல்லர், அதே தேவன் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் செய்ய முடியாது? என்னுடைய வாழ்க்கையில் அதே தேவன் தானே, நான் விசுவாசித்து இந்த காரியத்தை செய்யக்கூடுமா? கர்த்தர் வழி நடத்தினார். பிரிஸ்டல் என்ற இடத்துல 2000 பிள்ளைகள், பெரிய பெரிய 5 பெரிய பில்டிங்ஸ், ஒருவரையும் ஒரு பைசா கேட்கலைங்க. 2000 பிள்ளைகள். அடுத்த வேலை சாப்பாடு இருக்காது. கர்த்தரை நோக்கி முழங்கால் படியிட்டு ஜெபித்து அடுத்த வேலைக்கு ஆண்டவர் இவ்விதமாக போஷித்தார் என்பதை குறித்து சாட்சியிடக்கூடிய காரியத்தை தான் ஆண்டவர் செய்தார். ஒரு வேளையும் பட்டினி கிடந்தது கிடையாது. ஆண்டவர் ஆச்சரியமாக சில காரியங்களை செய்தார். அவர் தன்னுடைய சாட்சியில் பல சம்பவங்களை எழுதுகிறார். அவருடைய அந்த சாட்சி அநேகருக்கு இன்றைக்கு வரைக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஒரு சமயத்தில் ஒன்றுமே இல்லை, சிறு பிள்ளைகள், சாப்பாட்டு மணி அடித்தாயிற்று, சாப்பாட்டு நேரம் ஆயிற்று, அங்கே மணி அடிக்கப்படுகிறது. பிளேட்டை வச்சு அங்கே எல்லா பிள்ளைகளும் உட்கார்ந்துருக்கிறார்கள். ஒன்றுமே சமைக்கப்படவில்லை. ஆனால் திடீரென்று அந்த நேரத்தில் கதவு தட்டப்படுகிறது. அங்கே திறக்கும் பொழுது அந்த பார்லிமெண்ட்டில் ஒரு முக்கியமான பிரமுகருக்காக ஒரு பெரிய விருந்து ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது. திடீரென்று மறித்து விட்டார். ஆகவே இது என்ன செய்யறதுன்னு நாங்கள் யோசித்து முல்லருடைய ஆர்ஃபனேஜ் கொடுப்போம்னு சொல்லி எல்லாத்தையும் கொண்டாந்துருக்கிறோம். அம்மையாரிலே அந்த ஆகாரத்தை எடுத்து பிள்ளைகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது. இது எப்படி நடந்தது? தேவன் இதை செயல்படுத்துகிறார். அதே விதமாக ஒரு நாள் காலையில் ஆகாரமே கிடையாது, என்ன செய்வதென்பே தெரியாது. கர்த்தரை நோக்கி ஜெபித்த பொழுது ஒரு மனுஷன் அங்கே நிறைய பிரெட்டை கொண்டு வந்து வைக்கிறார். சொன்னார், எனக்கு என்னமோ ராத்திரியில் தூக்கமே இல்லை, திடீரென்று ஒரு உந்துதல் ஏற்பட்டது, இவைகள் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி இன்றைக்கு காலைக்கு நான் முல்லர் ஆர்ஃபனேஜ் கொண்டு போகணும், ஆகவே கொண்டாந்துருக்கிறேன். பாலே இல்லைங்க. ஒரு சமயத்தில், அந்த சமயத்தில் அநேக சிறு குழந்தைகள் பராமரிக்கப்பட வேண்டியவர்கள். திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய மில்க் வேன் அவங்க ஆர்ஃபனேஜ் பக்கத்திலே பிரேக் டவுன் ஆகுது. பாலை ஒன்றுமே பண்ண முடியாது, கெட்டு போயிடும். முல்லர் ஆர்ஃபனேஜ் கொண்டு போய் கொடுக்கணும். அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுங்க, அந்த சூழ்நிலை தெரியாது. நம்ம விசுவாசிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். ஜார்ஜ் முல்லர் சொல்றாரு, ஏதோ எனக்கு அசாத்தியமான விசுவாசம் இருந்ததுனால அல்ல, நான் இந்த தேவனை எளிய முறையில் பற்றி கொள்கிறதுனால.
ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும்படியான வழிமுறையில் முதலாவது கர்த்தரை வை, மற்ற எல்லா காரியம் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவார். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பாதகமாக ஏற்படக்கூடிய எந்த ஒரு உலகப்பரவான காரியத்தை நீ அனுமதிக்காத. தேவனுடைய கரத்தில் ஒப்புக்கூட. ஆண்டவரே, இது உம்முடைய காரியம், எனக்கு தெரியாது, எப்படி செய்வீர் எனக்கு தெரியாது. அதை கர்த்தர் எவ்வளோ அழகாக நேர்த்தியாக கையாளுகிறார் என்பதை நீ பார்க்க வேண்டும். அப்போ இதனால் ஏற்படுகிறது என்ன? உன்னுடைய விசுவாசம் பெருகும். நம்ம அநேக சமயம் நம்முடைய பிரச்சனை என்ன, இந்த விசுவாசத்தின் பெருக்கத்திற்கு நம்ம இடம் கொடுப்பதில்லை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தேவனுடைய கரத்தின் உன்னதமான செயல்பாடை பார்க்க முடிவதில்லை. அருமையானவர்களே, இந்த உலகம் உன்னுடைய வாழ்க்கையில் நித்தியமான ஒரு வாழ்க்கைக்கு ஆயத்தப்படுத்துகிற ஒரு ஸ்தலம்தாங்க. நீயும் நானும் நித்தியமாக இங்கே இருக்க போகிறதில்லை. ஒரு நாள் மரிக்க போகிறோம். ஆனால் நித்தியமான ஒரு நோக்கத்தோடு கூட இந்த உலகத்தில் உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறார். இந்த நோக்கத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒரு தேவனுடைய பிள்ளையாக அவருடைய வழியில் வாழ்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான ஒரு சாட்சியாக வாழலாம். அல்லது இந்த உலகத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் சாத்தானுக்கு செவி கொடுத்து உலக கவலைகளினாலும் வருத்தங்களினாலும் பலவிதமான காயில் நெருக்கப்பட்டு உன்னுடைய ஆத்துமா இழக்கப்பட்டு நித்திய நரகத்துக்காக போகலாம். ஒன்று அறிந்து கொள், இந்த உலகத்தில் உனக்கு இது ஒரு ஆயத்த காலமே அழிய வேறு ஒன்றுமே கிடையாது. இட்ஸ் எ ப்ரிப்பரேட்டரி பீரியட். நீ ஒருவேளை என்னை விட இன்னும் கொஞ்சம் வருஷம் அதிகமாக இருக்கலாம், அல்லது உன்னை விட நான் இன்னும் அதிகமான சில வருஷங்கள் வாழலாம், அது முக்கியம் இல்லை. ஆனால் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போக வேண்டும். ஆகவே அப்போ இந்த உலகத்தில் ஏன் ஆண்டவர் இங்கே கொண்டு வந்து நிறுத்தினார்? உன்னை ஒரு இட்ஸ் எ ப்ரிப்பரேட்டரி பீரியட். நீ எப்படி இதுக்கு ஆயத்தப்படுத்த போகிற? நிச்சயமான ஒரு வாழ்க்கை உண்டு. நீ நம்பலைனாலும் நீ எப்படி இந்த உலகத்தில் வந்த தெரியாது. யார் உன்னை கொண்டு வந்தது, இப்படியாக நீ பிறந்த தெரியாது. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது நீ எங்கே போக போகிற தெரியாது. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அம்மையார்களே, இந்த உலகத்தில் உனக்குன்னு ஒரு ஆத்துமா உண்டு என்பதை மறந்து விட வேண்டாம். உன்னுடைய சரீரமானது பிரிந்து விட, அவனுடைய ஆத்துமாவானது வேதம் சொல்லுகிறது அவரே உண்டாக்கினவராக இருக்கிற அவரிடத்தில் போகிறது. இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. இட்ஸ் எ பிக் மிஸ்ட்ரிங்க. மனுஷனுடைய வாழ்க்கையை ஒரு பெரிய ரகசியம்தான். நம்முடைய வாழ்க்கையை நீ ஆராய்ந்து பார்த்தா இந்த கண்ணு எப்படி பார்க்குது, காது எப்படி பார்க்குது, எப்படி பேசுது, எப்படி வாய், எப்படி கை, எப்படி கால், இதெல்லாம் ஒரு டிசைனர் இல்லாமல் எது தானாக உண்டாயிடுச்சுன்னு நீங்கள் நினைக்கிறியா? எவ்வளோ அழகாக நேர்த்தியாய் செய்திருக்கிறார். உன்னுடைய இருதயம் எப்படி துடிக்கிறது, உன்னுடைய இருதயம் எப்படி ரத்தத்தையெல்லாம் செலுத்துகிறது, எப்படி நடக்கிற போகிற வர்ற. இன்னைக்கு ஒரு மனுஷன் சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு கம்ப்யூட்டர் காரியத்துக்கு அவன் எத்தனையோ ஆண்டுகள் ஆயிற்று. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ மைல் கணக்கான இரத்த குழாய்கள் ஓடுது. இந்த இருதயம் என்னைக்கு உனக்கு ஆரம்பித்ததோ, நீ ஒருவேளை 50, 60 எத்தனை வருஷம் இருக்கலாம், ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் ஒரு வேலை கூட துடிப்பை நிற்கல. இதை துடிக்கிறதுக்கு உரிய அந்த கரண்ட் எங்கேருந்து வருது, எப்படி அது துடிக்குது உனக்கு தெரியுமா? தெரியாது, மனுஷனுக்கே தெரியாது. இந்த இடத்துலேருந்து வருது, ஆனால் எப்படி உற்பத்தி ஆகுது தெரியாது. எப்படிங்க நம்முடைய இருதயத்தில் ஒரு கரண்ட் அது துடிக்கத்தக்கதாக அது கரண்ட் உருவாக்குது? ஒரு டிசைனர். உன்னுடைய சரீரத்தை உண்டாக்கின அதே தேவன் உனக்குள்ள ஒரு ஆத்துமான்னு வச்சிருக்கார். அதை அலட்சியப்படுத்தாத, உன்னை ஞானி என்று எண்ணாத, சாத்தான் சொல்லுகிற பொய்யை நம்பாத. ஒரு காலத்தில் கம்யூனிசம் தேவனை இல்லை என்று சொல்லி யூரோப்பில் கொடிகட்டி பறந்தது. ஆனால் இன்னைக்கு என்ன ஆச்சு? மனிதனுடைய திட்டங்கள் நிற்காது, தேவனுடைய காரியங்கள் நிலை நிற்கும். கிறிஸ்தவத்தை அழிக்க முடியல, வேதத்தை அழிக்க முடியல. இன்னைக்கு விசுவாசிக்கிற மக்களை கர்த்தர் எழுப்புகிறார். எப்படி வருது? நான் எப்படி விசுவாசத்துக்குள்ள வந்தேன்? நான் ஒரு காலத்தில் இந்த ஜீவனுள்ள தேவனையே தெரியாது. நான் ஒரு விக்கிரகத்தை வணங்கி கொண்டிருந்தேன், எனக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லை. ஆனால் எப்படி நான் இதை அறிய வந்தேன்? எப்படி நீ வந்த? எப்படி ஆண்டவருக்குள்ள வந்த? இதை செய்ததெல்லாம் யாரு? நீயா இல்லை தேவன்? மனித வாழ்க்கையை ஒரு பெரிய ரகசியம் நீ ஆராய்ந்தறிய முடியாதானா? இந்த உலகத்தில் உனக்காக எனக்காக தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்த இந்த மீட்பருடைய அன்பு நீ அனுபவிக்க முடியும், பார்க்க முடியாதான ருசிக்க முடியும். சிலுவையை நோக்கி பார், அவரிடத்தில் ஒப்புக்கொடு.
அவருடைய வாழ்க்கை அழகாக கட்டுவார். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய ஜீவனில் வார்த்தைகளுக்காய் மக்கு ஸ்தோத்திரம். எங்களை நீர் எவ்வளோ அழகாக உருவாக்கி இருக்கிறீர். எங்களுடைய சுவாசம் எப்படி வேலை செய்கிறது, எப்படி இந்த ஆக்சிஜன் போகுது, கார்பன் டை ஆக்சைடு எப்படி வெளியே வருது, அந்த ரத்தம் எப்படி சுத்திகரிக்கப்படுது, இதெல்லாம் ஒரு பெரிய தெய்வீக டிசைனர் நீர் உருவாக்கினது ஆண்டவரே. நாங்கள் அநேக சமயங்களில் இவர்களை சிந்திக்கிறதில்லை. ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.